ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இக்காலத்தில் சில அறிவாளிகளும் அவர்களை பின்பற்றுகிறவர்களும் இயேசுவின் இரத்தத்தினால் பெற்ற பாவ நிவாரணமாகிய அபிஷேகத்தையும் இரட்சிப்பையும் அர்த்தமற்றதாகவும் பயனற்றதாகவும் கருதுகிறார்களே என்று மிஷனரி சாது சுந்தர் சிங் ஆண்டவரிடம் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் விளக்குனதான ஆழமான சத்தியங்களை தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். ஆவிக்குரிய சமயம் சார்ந்த கருத்துக்கள் தேவனுடைய ஆலயமாக கருதப்படும் இருதயத்தை சார்ந்த அது மூளை அறிவோடு தொடர்புடையது அல்ல என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இருதயம் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது மூளை அறிவும் தெளிவு பெற்றிருக்கும். பகலின் வெளிச்சமின்றி நம் மாமிச கண்கள் ஒன்றையும் காண முடியாதது போல நமது மனக்கண்கள் உண்மையான வெளிச்சமன்றி ஒன்றையும் அறிந்து கொள்ள முடியாது. இருட்டில் ஒருவர் கயிறு கிடப்பதை பாம்பு என்று தவறாக எண்ண முடியும். அதே போன்று இவ்வுலக ஞானிகள் ஆவிக்குரிய உண்மைகளை சாதாரண மக்கள் அறிந்து கொள்வதினின்று வழிவிலக செய்து தவறான பாதையில் செல்ல வழி நடத்துவார்கள். அதனால்தான் சாத்தான் ஏவாளை வஞ்சித்த பொழுது ஒரு செம்மறியாட்டையோ அல்லது ஊர் புறாவையோ பயன்படுத்தாது மிருகங்களிலே மிக தந்திரமான சர்ப்பத்தையே பயன்படுத்தினான். அதே போன்று அவன் கல்விமான்களின் ஞானத்தையும் அறிவாளிகளின் திறமையையும் தனக்கு தேவையான முறையில் கருவிகளாக பயன்படுத்துகிறான். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள் என்று இயேசு சொல்வது போல அறிவாளிகளாகவும் கெட்டிக்காரருமாய் இருப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த இஸ்ரவேலர் எவ்வாறு பிழைத்தார்களோ அதே போன்று விசுவாசத்துடன் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். சிலர் அந்த வெண்கல சர்ப்பத்தை சாதாரணமாக எண்ணி அதை நம்பாமல் மோசே நமக்கு ஒரு எதிர் நச்சையோ சக்தி வாய்ந்த மருந்தையோ அல்லது இந்த சர்ப்பத்தின் விஷத்தை முறிக்கும் மருந்தையோ நமக்கு கொடுத்தால் அது ஒரு வகைக்கு நம்பத்தக்க காரியம். ஆனால் இந்த கம்பத்தால் விஷமிக்க அந்த நச்சு பொருளுக்கு எதிராக எப்படி செயல்பட முடியும் என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த அனைவரும் செத்து மடிந்தார்கள். அதே போன்று இன்றைய நிலையிலும் தேவன் நியமித்த இரட்சிப்பின் வழியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தங்கள் பாவத்தின் விஷத்தினால் அழிந்து போவார்கள். ஒரு வாலிபன் உயரமான சிகரத்திலிருந்து கீழே தவறி விழுந்து விட்டான், காயமடைந்தான். மிக அதிகமான இரத்தம் இழந்து விட்டதால் மரண தருவாயை நெருங்கிவிட்டான். அவனது தந்தை அவனை மருத்துவரிடம் எடுத்துச் சென்றார். மருத்துவர், ஒரு உயிர் இரத்தத்தில்தான் உள்ளது. இந்த வாலிபனது உடலில் மிகவும் இரத்தம் குறைந்து விட்டது. யாராவது தியாகத்துடன் தனது உயிரையும் இவனுக்காக இழக்க விருப்பத்துடன் இரத்தம் கொடுத்தால் இவன் பிழைக்க முடியும், அல்லது இவன் இறந்து விடுவான் என்று கூறினார். அந்த தந்தையின் உள்ளம் மகன் மேலுள்ள அன்பினால் நிரம்பி வழிந்தது. தன் இரத்தத்தை கொடுக்க முன் வந்தார். அந்த வாலிபனின் நரம்புகளில் இரத்தம் ஏற்றப்பட்டவுடன் அவன் சுகமடைந்தான். மனிதன் பரிசுத்தம் என்னும் உயர் ஸ்தலத்திலிருந்து விழுந்து விட்டான். பாவத்தில் விழுந்து காயப்பட்டு கிடக்கிறான். அந்த காயங்களால் அவனது ஆவிக்குரிய வாழ்வு முடிவை அடைந்து மரிக்கும் தருணத்தில் இருக்கின்றான். ஆனால் அந்நிலையில் என்னை விசுவாசித்தால் எனது நித்தியமான ஆவிக்குரிய இரத்தத்தை அவனுக்குள் ஊற்றுகிறேன். அதனால் மரணத்திலிருந்து விடுதலையாகி நித்திய ஜீவனை அடைய முடியும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இதனால் நித்திய வாழ்வு வாழ இயலும். பழங்காலம் முதல் மனிதர்கள் மிருகங்களுடைய இரத்தத்தை குடிக்க கூடாதென்று நியமம் இருந்தது. அதனால் அவர்கள் சில நோய்கள் வராமல் காக்கப்பட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. மேலும் மிருகங்களுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை குடிப்பதினால் மனிதரில் இருந்த சில மிருக இயல்புகள் பலமடையக்கூடும் என்று கருதப்பட்டது. ஆனால் இப்பொழுது என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. ஏனெனில் அவை ஆவிக்குரிய ஜீவனை அருளுகின்றன. அவற்றால் பூரண சுகமும் பரம சந்தோஷமும் மகிழ்வும் பெற்றுக்கொள்ள இயலும். அநேக மக்களுக்கு வாழ்க்கை ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு அருவியின் கரையில் இருந்த மரக்கிளையில்
காணப்பட்ட தேன்கூடு ஒரு வேடனின் கண்களில் பட்டது. அவன் அந்த கிளையின் மீது ஏறி அமர்ந்து அதை சுவைக்கத் துவங்கினான். ஆனால் அவன் அறியாமல் இருந்தது என்ன, அந்த நேரத்தில் அவன் மரண ஆபத்தில் இருந்தான். அந்த அருவியில் ஒரு முதலை அவனை விழுங்க தன் வாயை பெரிதாக திறந்து காத்திருந்தது. அந்த மரத்தின் அருகே சில ஓநாய்கள் சுற்றி நின்றன. எல்லாவற்றிலும் மோசமாக அந்த மரத்தின் வேர்கள் பூச்சியாய் அரிக்கப்பட்டு விழுந்துவிடும் தருவாயில் இருந்தது. சிறிது நேரத்திற்குள் அந்த மரம் உடைந்து விழுந்தது. அந்த வேடன் சற்றும் அறியாமல் அந்த முதலைக்கு இரையானான். இந்த விதமாகவே மனிதனின் ஆவி சரீரத்தினால் உடுத்தப்பட்டு இருக்கும் பொழுது மிக குறைந்த நேரம் மட்டுமே தவறாக கடந்து போகக்கூடிய பாவ சந்தோஷங்களை காண்கிறது. பாவம் மனிதனின் மூளையில் தேன்கூடு போல காணப்படுகிறது. இவ்வுலகின் மிக பயங்கரமான காட்டின் நடுவில் இருப்பதை அவன் உணரவில்லை. சாத்தான் அவனை துண்டு துண்டாக கடித்து சிதறடிக்க காத்திருக்கிறான். நரகம் அவனை விழுங்க தன் வாயை திறந்து வைத்துள்ளது. அப்பொழுது இவை எல்லாவற்றிலும் மோசமாக பாவ கிருமியானது வெளியே தெரியாத வகையில் வேர்களை அரித்து தின்றுவிட்டது. சரீர வாழ்வு வேர் இழந்தது. அதனால் ஆத்துமா விழுந்து நித்தியமான நரகத்தின் அழிவுக்கு இரையாகிவிட்டது. ஆனால் என்னிடத்தில் வரும் பாவியை நான் பாவத்திலிருந்தும் சாத்தானிடமிருந்தும் நரகத்தினின்றும் மீட்டு இரட்சித்து அவனுக்கு நித்திய மகிழ்ச்சியை அருளுவேன். அதனை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.